கூடவஞ்சேரி மாடம்பாக்கம் சைட்டு. மாடம்பாக்கம் சைட்டில் பேஸ்மெண்ட்டத்தில் காங்கிரீட் போடுறோம். பேஸ்மெண்ட் காங்கிரீட்னா ஃபுல் காங்கிரீட். இது வந்து ஃபுல் காங்கிரீட். அது எப்படி போடலாம், எப்படி போட்டிருக்கன்றதை பார்க்கலாம் அவங்க. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட் வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு இந்த மாதிரி மண்ணு கொட்டி தண்ணி ஊற்றி கூராடிடுவோம். கூராடிட்டு ஒன்றரை ஜல்லி போட்டு அப்படியே நம்ம மேலே வீட்டு ரூமில் டைல்ஸ் போடுவோம். இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா பாருங்கள், பேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி மண்ணு கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக கூராடிட்டோம். கூராடிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை ஜல்லி போட்டு பிசிசி போட்டிருக்கோம். பிசிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே பாய், அதாவது பிளாஸ்டிக் பாய், இதை வாங்கிட்டு வந்து மேலே ஃபுல்லாக பிசிசிக்கு மேலே ஃபுல்லாக விரிச்சிட்டோம். ஃபுல்லாக விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கம்பி வந்து பைண்டிங் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம வந்து கன்சல்ட் பீம் கொடுப்போம் இல்லையா சில இடத்துல, அது மாதிரி இது 4 லெவல் வர்றதுக்கு, அது மாதிரி வர்றதுக்கெல்லாம் பீமு, அதுக்கு மேலே ஸ்டீல் எல்லாமே போட்டு நம்ம பக்காவாக கட்டியிருக்கோம். எங்கெங்கே பாத்ரூம் வருது, நம்ம எங்கே லைன் தள்ளணும், கம்பி எங்கே வைக்கணும், எல்லாமே வந்து இப்பயே வச்சுருது. என்ன பாருங்கள், இது மாதிரி கட்டிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக காங்கிரீட் போட போகிறோம். ஃபுல்லாக சைடு பலகை வச்சுட்டு காங்கிரீட் போட போகிறோம். இதை நம்ம எப்படி செய்யணும்னாக்கா, பேஸ்மெண்ட் ஹைட் நம்ம எவ்வளோ ஹைட்டு போடுறோம் அதுன்றது பொறுத்து தான். பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு சைடில் பீம் வந்து 3/4 அடி பீம் கொடுத்துருக்கோம். நம்ம சைடில் வால் பீம் வந்து 3/4 அடி பீம். 3/4 அடி பீமில் வந்து இதை பாருங்கள், இதில் வந்து 4.5 காங்கிரீட் நம்ம ஏற்கனவே போட்டுருவோம். ஏற்கனவே நான் 4.5 காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே மீதி 4.5 பேலன்ஸ் விட்டுருவோம். அந்த பேலன்ஸில் தான் இந்த கம்பி ராடு உள்ளே விட்டு நம்ம ரூஃப் போடுற மாதிரி ஃபுல் காங்கிரீட் போடுறப்ப அது வந்து இழுத்து பிடிச்சிக்கும். அதுதான் 3/4 பீம் அடித்து இந்த மாதிரி போட்டுட்டு போடுறது. இது மாதிரி நம்ம இந்த நார்மலாக நம்ம வந்து பிசிசி போட்டு டைல்ஸை போட்டு போயிடலாமா சார், எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றது கொஷினுக்கு இது என்ன மாறுனாக்கா, இந்த மாதிரி நம்ம தார் பை போட்டு கீழே பிசி போட்டு அதுக்கப்புறம் தார் பை போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போடுறதுனால வந்து தரை வந்து என்றைக்கும் நம்ம உள்ளே வாங்காது. பூமி வந்து டைல்ஸ் உள்ளே வாங்கிடுச்சு, உட்காந்துருச்சு, அந்த மாதிரி ஃபால்ட்டும் ஃபஸ்ட்டு வராது நமக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்பி நம்ம கட்டி போடுறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏரியாவும், பூமியும் உள்ளே வாங்காமல் தரை உள்ளே வாங்காது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பை போடுறதுனால வந்து என்னென்னாக்கா, இந்த கம்பி வந்து சீக்கிரமாக வந்து இத்து போகாது. கம்பி வந்து மண்ணில் இத்து போகாது. அது ஒன்று. அந்த கீழே மண்ணு கொட்டி பேக் பண்ணி தானே மேலே பிசி போட்டு தானே போடுறோம். அந்த ஓதம் வந்து கம்பிக்கு மேலே இந்த ஈரத்தன்மையை மேலே வந்து அப்சர்வ் பண்ணாது. இதுக்கு வந்து ரெண்டாவது இதுமாரி நம்ம காங்கிரீட் மாரி ஃபுல் காங்கிரீட் போட்டு போகிறதுனால வீட்டுங்களில் மேலே வந்து செவுறு வந்து ஏர் கிராக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஏன்னா பூமியில் நம்ம அப்படியே இது பண்ணுறதுனால தான் சில இடத்துல வந்து ஓதம் ஏறும். ஓதம் ஏறிச்சுனாக்கா சைடில் வந்து தண்ணி அப்படியே செவுத்தில் ஊறி ஓதம் ஏறிட்டு இந்த பெயிண்ட்லாம் உள்ளே பட்டி பார்த்தோம்னாக்கா சில இடத்துல இந்த நிறைய வீட்டில் பார்த்தோன்னா நம்ம ஜன்னல் மட்டத்துக்கு கீழே வந்து பட்டி உப்பி மாதிரி கொட்டும், அப்படியே வெடுப்பாக எடுத்துகிட்டு கொட்டும், செவுறு பொறன்னு ஆகும். அது மாதிரிலாம் இந்த மாதிரி செய்தாலும் அதுமாரி வராது. அதுக்கு என்ன சம்மந்தம் சார் அப்படின்னாக்கா, இப்போ வந்து பாருங்கள், இப்போ சும்மா நம்ம நார்மலாக பார்க்குறதே பாருங்கள் ஆவரேஜாக. இப்போ மழை பெஞ்சு பக்கத்தில் பாருங்கள் தண்ணி நிற்கிதுங்களா. இது என்ன பண்ணுன்னா, மழை காலத்தில் தண்ணி நிற்கிறது வந்து நமக்கு அந்த தண்ணியோட ஓதம் எஃபெக்ட் வந்து நமக்கு மினிமம் ஒரு 3 அடி ஹைட் வரைக்கும் கொடுக்கும். அதுக்கு மேலே வந்து மேலே அந்த ஈரத்தை வந்து ஏற்றாது. ஏன்னா அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். மினிமம் ஜன்னல் ஹைட் வரைக்கும் ஏற்றும். அந்த ஓதம் வந்து இதில் வரவே வராதுங்க. சுத்தமாக அந்த ஓதம் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு போகிறதுனால அந்த ஓதமே இதில் வராது சுத்தமாக. இது கம்பி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். வேணும்னா நம்ம வந்து இன்னும் நம்ம பட்ஜெட்டுக்கு இதை கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னும் லாங் கூட நம்ம குறைச்சி போட்டுக்கலாம் கம்பி. இது நம்ம நல்லா பக்காவாக போட்டிருக்கோம்.
அதுமாரி மேலே பார்ட்டிஷனில் வந்து நம்ம 4.5 சுவர் எங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து உள்ளே வந்து அன்சில்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த பாருங்க 12 mm 4 ராடு போட்டு கொடுத்துருக்கோம். குறுக்க வந்து இப்போ லென்த்து கன்சல்ட்டில் வந்து நம்ம இந்த குறுக்க பாத்ரூம் தங்கனால அதுக்கு வந்து 12 mm 5 போட்டிருக்கோம். இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டு போடுறது நமக்கு பக்காவாக இருக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பில்டிங் வந்து இதோட ஒன்று இழுத்து பிடிக்கலாம். நீ மேலே வைக்கிறீன்னா மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வாலில் வந்து ஓதமே இருக்காதுங்க. இது வந்து எப்போவுமே வந்து ஓதம் மேலே ஏறாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நம்ம டைல்ஸ் போட்டு கொடுத்தோம்னா சில வீட்டுங்கள்லாம் வந்து மழை காலத்தில் தரை சரியாக கூறாலாம் உள் வாங்கிடும் இல்லைங்களா, தரைலாம் அந்த சில இடத்துல சவுண்டு வரும். சில வீட்டுங்களில் உள்ளே நடந்து போகும்போது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே வராதுங்க, பக்காவாக இருக்கும். இது நம்ம ஏன் அப்படி போடுறோன்னா, இந்த பீம் வந்து நம்ம ஏன் பாதி போடுறோம்னா, நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டாக போட்டிருக்கோம். அதாவது இது வந்து 5 அடி டாப் லெவலோட, அதில் இவ்வளோ ஹைட் நம்ம மண் கொட்டி ஃபில் பண்ணும்போது தண்ணி ஊற்றி கூறிடும் போது என்ன ஆகுனாக்கா செவுறு வந்து தாங்காது. அதனால தான் பாதி 4.5 முக்கால் அடி பீம் கட்டி 4.5 காங்கிரீட்டு போட்டு 4.5 காங்கிரீட்டில் வந்து கம்பி இந்த மாதிரி உள்ள வச்சு அதுக்கப்புறம் போடுறோம். இந்த மாதிரி போடுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பில்டிங் நல்லா ஒர்த்தாக இருக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒர்க்கு நல்லா இருந்துச்சுன்னா கம்பல்சரி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். అన్ననే కొంచెం ఉపారు ఉన్న సాంగ్ అన్న ఉపారాన్ని ఇచ్చా అదేదో கம்பி கட் பண்ணி விட்டாங்க வீட்டுக்கு வர சொல்லி அனுப்புவாங்க. எங்கேயுமே பண்ணாதப்பா இல்லை நானே எப்பவுமே கைக்கணும் அது மறுநாள் பாத்தி கட்டி தண்ணி விட்டுட்டோம் பாருங்கள், ரூஃப் விடுற மாதிரி.